ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆடி முதல் நாள் நம்ம வீட்டில் நான் எப்படி வழிபாடு பண்ணேன் அப்படிங்கிறதும் ஃபுல் டே க்ளீனிங்லேருந்து பூஜா வரைக்கும் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப நாள் ஆச்சு நான் உங்களோட இந்த வீடியோ மூலமாக இன்றைக்கி நான் உங்களோட பேசுகிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம துளசிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வந்துடலாம். எப்பொழுதுமே அந்த டப்பா மஞ்சள் குங்குமம் குறையாமல் பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வீட்டுக்கு. அதனால் அது குறைய நம்ம யூஸ் பண்ண அதை நிரப்பிக்கிட்டே இருங்க. என்னுடைய துளசி மாடம் ஓப்பன் பிளேஸில் இருக்கிறதால மழை வந்துச்சு அப்படிங்கன்னா ஃபுல்லாக அந்த மண்ணெல்லாம் கரைஞ்சி அந்த துளசி மாடம் ஃபுல்லாகவே அழுக்காயிடும். ஏற்கனவே கிளைமேட் மழை வர மாதிரியே இருந்துச்சா, சரி அதனால் லைட்டாக தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிலைவாசல் கிழமை பொட்டு வைக்கணும். அதுக்கு நான் முன்னமே அதில் கொஞ்சம் ஜவ்வாது கலந்தேன், சொல்ல மறந்துட்டேன். இப்போ நான் கலக்கும் போது காமிச்சிருக்கேன். ஜவ்வாது கலந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வீடு முழுக்க ரொம்ப வாசனையாக இருக்கும். நம்ம வீடு முழுக்க வாசனையாக இருக்கணும்னா இந்த மாதிரி சாம்பிராணி, ஜவ்வாது, பன்னீர் இந்த மாதிரி கலந்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தெய்வீகத்தன்மை நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் நாள் முழுக்க. அதனால் மறக்காமல் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் நம்ம கண்டிப்பாக அந்த ரூம் ஸ்ப்ரேலாம் வச்சுருப்போம். பட் இருந்தாலும் அந்த வாசனையை விட எனக்கு ஜவ்வாது வாசனை ரொம்ப பிடிக்கும் பாருங்கள். அந்த தெய்வீகத்தன்மை கோவில் மாதிரியே இருக்கும் நம்ம வீடு. நம்ம வீட்டுக்கு வரவங்க அத்தனை பேருமே சொல்லுவாங்க, உங்கள் வீட்டுக்கு வந்தால் ஒரு கோவிலுக்கு போன ஒரு ஃபீல் இருக்குது, ஒரு காமாக, ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னாக்கா நம்ம வீட்டை நம்ம கரெக்டாக நம்ம வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். யாருமே பாராட்டினா ரொம்ப பிடிக்கும்ல, எனக்கும் ரொம்ப பிடிக்கும். யாராவது ஒருத்தவங்க நம்ம வீடு நீட்டாக வச்சுருக்கீங்க, வீடு அழகாக இருக்குது, வீடு ப்ளசண்ட்டாக இருக்குது அப்படின்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆனால் பாருங்கள், நம்ம வீட்டில் உள்ளவங்க அதை சொல்லவே மாட்டாங்க. அவங்க அது அந்த வாசனைக்குள்ளே இருந்து பழகிட்டேன், எனக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வெளியிலேருந்து வரவங்க கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ நிலைவாசலையும் அலங்காரம் பண்ணியாச்சு. நிலைவாசலில் தாயாருடைய பாதம் போட்டிருக்கேன். ஒரு ஓரமாக போட்டதால் ஒரு பக்கம் மட்டுமே நம்ம போயிட்டு வரும்போது அந்த பாதம் கலையாது. பட் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா என்னுடைய சாரீ பட்டு ஏன்னா இன்றைக்கி நான் மாக்கோலம் சாமி ரூமில் தான் போட்டேன். இது அந்த மஞ்சள் தடவி இருக்கிறதால மாக்கோலம் போட்டோம் அப்படின்னாக்கா ஒழுகி மஞ்சள் வீணாகுது. ஸோ அதனால் இன்றைக்கி உதிரி மாவால் தான் போட்டிருக்கேன். உள்ளார சாமி ரூமில், பூஜா ரூம்லேயும் மற்ற இடத்துல மட்டுமே நான் அந்த நீர்க்கோலம் போட்டேன். எந்த ஒரு விசேஷ நாள் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம வீட்டில் தோரணம் கட்டணும். மாவிலை தோரணம் கட்டினாலே நம்ம சுப நிகழ்ச்சிகள் மோஸ்ட்டாக நம்ம மாவிலை தோரணம் கட்டுவோம் இல்லைங்களா. நான் எந்த ஒரு நிகழ்ச்சிக்குமே மாவிலை தோரணம் கட்டிடுவேன். இந்த டைம் பார்த்திங்கன்னா வேப்பிலையும் சேர்த்து கட்டியிருக்கேன். ஏன்னா ஆடி மாதம் அப்படிங்கிறதால காற்று அதிகமாக இருக்கும். அந்த காற்றுல விஷக்கிருமிகள் அதிகமாக பரவும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் அதனால தான் வேப்பிலை கட்டுற பழக்கத்தை உண்டாக்குனாங்க. அதனால் ஒரு 3 பக்கம் மட்டும், நடுவில் ஒரு பக்கம், 2 கார்னர்லேயும் கொஞ்சம் வேப்பிலை சொருகி வச்சுருக்கேன். இதை நிலைவாசலை நம்ம கட்டிடலாம். கட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ உள்ள பூஜை ரூமில் கோலம் போடணும் இல்லையா, அதுக்காக மாக்கோலத்துக்காக ஏற்கனவே நான் மாவு அரைச்சி நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். இப்போ நம்ம அவசரத்துக்கு யூஸ் ஆகும் பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை நான் பன்னீர் கொண்டு நான் போடுறேன். பன்னீரும் ஜவ்வாதும் போட்டுக்கிட்டோம்னா வாசனை நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா நான் எல்லாத்துலேயுமே ஜவ்வாதை மிஸ் பண்ணவே மாட்டேன். நம்ம மாவு அரைக்கும் பொழுது நம்ம கலந்து வச்சா கூட, ஆனால் டக்குன்னு வாசனை போயிடுதுன்னு அதுவும் ட்ரை பண்ணேன். மாவு அரைக்கணும் இல்லைங்களா, அரிசி ஊற வச்சு மாவு அரைக்கும் பொழுது நம்ம ஃப்ரீசர் பண்ணி வைக்கும் பொழுது பார்த்தாக்கா அது எடுக்கும் பொழுது அந்தளவுக்கு வாசனை வரல. அதனால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நாள் முழுக்க அந்த வாசனை நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறதால. அதனால் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே ஒரு டைம் மாவு அரைக்கும் போது போட்டதால் எனக்கு அந்தளவுக்கு அது ஃபீல் நல்லா இல்லை. நம்ம கோலம் போடும் பொழுது கொஞ்சமாக ஒரு துளி எடுத்து போட்டுக்கிட்டாலே பொழுதும் நல்லாயிருக்கும். இப்போது கோலம் போடுற அளவுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் பூஜை ரூமில் போடுறதுக்கு. இப்போது இந்த குபேரர் எண்ணெயும் குபேர கோலமும் வரையணும். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே வருது இல்லைங்களா. தேர்ஸ்டே அன்றைக்கி நம்ம இப்போவே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். பூஜா ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணும் பொழுது அப்புறம் அது மட்டும் பழசாக இருக்கும் இல்லையா. அதனால் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாள் தானே பக்கத்தில் இருக்குது. அடுத்த நாள் தேர்ஸ்டே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வந்துடும். இப்படியே ரொட்டீன் நமக்கு இந்த மாதம் முழுக்க நமக்கு விசேஷ நாள் தான். அதாவது ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி ஞாயிறு அப்படின்னு ஃபுல் விசேஷமானது தான் அந்த மந்த்து ஃபுல்லாகவே. நான் நிறைய நம்ம சேனலில் குபேரர் பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத
ஷார்ட்ஸ்லேயும் சொல்லியிருக்கேன், லாங் வீடியோலையும் சொல்லியிருக்கேன், டீட்டெயில்ஸ்டாக ஃபுல் வீடியோவும் நான் கொடுத்துருக்கேன். யாராவது புதுசாக பார்க்காதவங்க பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் பாருங்கள். தெளிவாக புரிகிற மாதிரியே நான் வந்துட்டு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இதை செய்து நான் பலன் பெற்றிருக்கேன். அதனால தான் நான் வந்துட்டு இதை நான் வந்து அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக குபேரர் பூஜை வந்துட்டு வாரத்தில் நீங்கள் வியாழக்கிழமையும் செய்யலாம், வெள்ளிக்கிழமையும் செய்யலாம். பௌர்ணமி நாட்களில் செய்கிறது ரொம்ப விசேஷமானது. குபேரருக்கு பௌர்ணமி நாள் வந்து ரொம்ப விசேஷமானது. அதனால் பௌர்ணமியில் செய்யுங்க. உங்களுக்கு எந்த நாட்கள் சௌரியப்படுதோ அந்த 3 இதில் விசேஷமானதில் அந்த நாளில் நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக பலன் உண்டு. நம்ம ரெகுலராக ஒரு விஷயம் செய்யும் பொழுது அதுக்கு பலன் இல்லாமல் போகவே போகாது. தொடர்ந்து செய்யுங்க. நமக்கு வீடு வேணும், நகை செய்கிறணும், வேலை வேணும் அப்படிங்கிற இந்த மாதிரி கான்செப்ட்லாம் கண்டிப்பாக குபேரர் பூஜை செய்யும் பொழுது அதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கிது. நான் அந்த பலன் பெற்றிருக்கேன். அதனால் செய்து பலன் பெறுங்க. இது வந்து குபேரர் கோலம். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, குபேரர் கோலம் எப்படி போடணும் அப்படிங்கிறத ஒரு ஃபுல்லாக நீங்கள் வரைகிறதும் நீங்கள் எப்படி அதில் மஞ்சள் குங்குமம் வைக்கிறீங்க அப்படிங்கிறத காமிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த சிஸ்டருக்காக நான் ஸ்டார்டிங்கில் இந்த எண்டு வரைக்குமே இதில் நான் காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. குங்குமம் வந்து வீட்டில் வந்து நீர் கொண்டு கரைக்கக்கூடாது, கரைச்சிட்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ நான் எப்பொழுதுமே வந்து நான் இந்த மாதிரி தான் போடுவேன், கரைக்க மாட்டேன். ஒரு கையில் ஒரு விரலில் வந்துட்டு தண்ணியும், நம்ம மோதிர விரல், நம்ம எப்பொழுதும் குங்குமம் வந்து மோதிர விரலில் தான் எடுப்போம். ஸோ அதனால் மோதிர விரலில் வந்துட்டு குங்குமம் எடுத்துக்கோங்க. மிடில் ஃபிங்கரில் வந்து தண்ணி தொட்டுக்கோங்க. அந்த மேலில் இருக்கிற தண்ணி வந்து கண்டிப்பாக குங்குமத்தோடு அது கலக்கும் இல்லையா, அப்போ வந்து நமக்கு கோடு இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டைமே ரிங் ஃபிங்கரில் வந்துட்டு குங்குமம் எடுத்துக்கோங்க, மிடில் ஃபிங்கரில் வந்துட்டு தண்ணி தொட்டுக்கோங்க. இப்படி நம்ம செய்யும் பொழுது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். நீங்கள் அந்த மாதிரி அதை வரைஞ்சிக்கோங்க. வீட்டில் கண்டிப்பாக உருளி வைக்கிறது நம்மளுடைய பாசிட்டிவ் வைப்ஸ் அதிகமாகும். ஸோ வரவங்க அந்த கண் திருஷ்டி கூட கிடைக்கிற ஒரு பவர் வந்துட்டு இந்த உருளிக்கு உண்டு. ஸோ அதனால் வந்து டெய்லியும் நம்ம மாற்ற முடியல அப்படின்னா 2 நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பாக மாற்றி ஆகணும். பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கு பவர், அந்த பாசிட்டிவ் வைப் கொடுக்குற பவர் வந்து அந்த பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டும்தான் அது நமக்கு கிடைக்கும். டெய்லியும் நம்மளால் வந்துட்டு பூ மாற்ற முடியல அப்படின்னா கூட தண்ணி வச்சு அதுக்குள்ளே லெமன் போட்டு நமக்கு, அதாவது இந்த இலைகள் இருக்கும் பார்த்திங்களா, வாசனை உள்ள இலைகள் வந்துட்டு அந்த மாதிரி கூட போட்டு வைக்கலாம். நமக்கு டெய்லியும் பூ கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி செய்யுங்க. இல்லைனா ஒரு கிளாஸில் கொஞ்சமாக ஜவ்வாது போட்டு ஒரே ஒரு லெமன் போட்டு மெயின் ஹாலில் வச்சு விட்டுருங்க. அதுவும் வந்துட்டு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும். இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே நைட்டே ஆயிடுச்சு பாருங்கள். விளக்கேற்றுற டைம் வந்தாச்சு. ஃபுல் டே வந்து உட்காரவே இல்லை. காலையில் 9 மணிக்கு அவங்கள ஆஃபீஸ்க்கு அனுப்பி விட்டுட்டு இந்த வேலையெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒவ்வொரு வேலையாக மண்டே வந்துட்டு நான் வீடு க்ளீன் பண்ணிட்டேன், கழுவி விட்டுட்டேன். பட் இருந்தாலும் இன்றைக்கி அடுத்த நாள் வந்து சரி பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிறதால இன்றைக்கி வீடு ஃபுல்லாக தொடச்சிட்டு ஒவ்வொரு வேலையாக ஸ்டார்ட் பண்ணி நம்ம முடிக்கிறதுக்குள்ளே நைட்டே ஆயிடுச்சு பாருங்கள். ஆடி முதல் நாள் வந்து நம்ம வந்து யாருக்கு வழிபடுறோம் அப்படின்னா குலதெய்வத்தை தான் நம்ம வந்து உள்ளே அழைக்கணும். எப்பொழுதுமே வாரம் செய்கிறது வழக்கம்தான். பட் இருந்தாலும் ஆடி மாதம் அப்படிங்கிறது பவர் உள்ள ஒரு மந்த்து. ஸோ அதனால் எப்பொழுதுமே நம்ம ஒரு பூஜை தொடங்குகிறோம் அப்படின்னா குலதெய்வத்தை நம்ம கூட வச்சுக்கணும். எப்படி நம்ம முழுமுதற் கடவுள் வந்து விநாயகரை நம்ம தொட்டு நம்ம வணங்கி நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம், நம்ம ஒரு பூஜை ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து குலதெய்வத்தையும் கூட வச்சுக்கணும். நம்ம அதனால தான் ஆடி முதல் நாள் வந்து எப்பொழுதுமே குலதெய்வ வழிபாடு செய்கிறது வழக்கம். அதுக்காக குலதெய்வ செம்பை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வம் ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா அதை வச்சு வழிபாடு பண்ணுங்கள். நமக்கு வந்து குலதெய்வம் ஃபோட்டோ இல்லாத பட்சத்தில் நம்ம இதை மாதிரி வந்து ஒரு கலசம் ரெடி பண்ணி அது வந்துட்டு நம்ம வழிபாடு பண்ணிக்கலாம். இது எப்பொழுதுமே நம்ம வீட்டில் வந்து நிரந்தர கலசம் மாதிரி வச்சு வழிபடுறது ரொம்ப ரொம்ப நன்மையை தரக்கூடியது. அதனால் ஒவ்வொரு நாளுமே இந்த செம்புலேருந்து தண்ணியை மாற்றிக்கிட்டே இருக்கணும் நம்ம. சரிங்களா? இப்போ வந்துட்டு அதில் வந்து ஒரு லெமன் போட்டுட்டேன், காயின் போட்டுட்டேன், மஞ்சள் குங்குமம் போட்டேன். என்னென்ன போட்டேன் அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அதே மாதிரி நம்ம நிலைவாசலில் கண்டிப்பாக 2 லெமன் வந்துட்டு வைக்கணும். ஒரு பக்கம் வந்து மஞ்சள், ஒரு பக்கம் குங்குமம். அதை கட் பண்ணி வச்சு நம்ம வச்சு விளக்கேற்றிட்டு வழிபாடு பண்ண, வெளியிலேருந்து துளசி மாடத்துலேருந்து விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உள்ளே வந்து விளக்கேற்றணும். இப்போது துளசி மாடம், அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸில் விநாயகருக்கு ஒரு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நிலைவாசலுக்கும் விளக்கேற்றிட்டு இப்போ நம்ம சாம்பிராணி ரெடி பண்ணிவிட்டு உள்ளார போயிடலாம். சாம்பிராணி வந்துட்டு உங்கள் வீட்டில் அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட போட்டுக்கோங்க. எப்பொழுதுமே வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம
நெருப்பு கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டு அதில் போட்டோம் அப்படின்னாக்கா இது ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் திருஷ்டி இருக்காது. ஓமல், அந்த பில்லி, சூனியம் இது எல்லாத்தையுமே தகர்த்தக்கூடியது இந்த மாதிரி நம்ம வீட்டில் தயாரித்து ரெடி பண்ணுற சாம்பிராணிக்கு பவர் அதிகம். இதில் வெண்கடுகும் போட்டிருக்கோம். ஏற்கனவே நம்ம சேனலில் சாம்பிராணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸி தான் செய்யக்கூடியது. நாட்டு மருந்து கடைகளில் எல்லா பொருளுமே கிடைக்கும். அதை வாங்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதம் முழுக்க நமக்கு யூஸ் ஆகும். இப்போ அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா வேப்பிலை கண்டிப்பாக வச்சுக்கோங்க. தாயாருக்கு ரொம்ப பிடித்தமானது. அதனால் இன்றைக்கி பிரசாதம் பார்த்திங்கன்னா பால் பாயாசம் ரெடி பண்ணேன். ரொம்ப சிம்பிளான ஒரு எளிமையான வழிபாடு தான் நான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன். அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். வீடியோ கொஞ்சம் ரொம்ப லென்த் ஆகிடுச்சு. இதை பொறுமையாக உட்காந்து பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸும் கூட. அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா வர வெள்ளிக்கிழமை ஃபஸ்ட்டு ஆடி வெள்ளி முதல் நாள் எப்படி நான் வழிபாடு பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் மீட் சுமா செல்வா. தேங்க்யூ.